லட்சுமி, இந்த மருந்து மாத்திரை போற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. இன்னொரு தடவை மயக்கம் வந்தா காப்பாத்துறது கஷ்டம். உடனே ஆபரேஷன் பண்றது நல்லது. ஆபரேஷனா லட்சக்கணக்கில் செலவாகும். ஏற்கனவே என்னால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. சிட்டில பெரிய பணக்காரன், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. காசா இல்ல, நேரடியா அண்ணாச்சிக்கிட்டே ஆபரேஷன் பண்ண பணம் வேணும்னு நீயே கேட்டுற. நான் வரமா. என்ன மிஷன் பழசாயிடுச்சு, புதுசா மாத்தணும். சம்மதம்னா கேட்டு சொல்லு. என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நம்ம தனியா போயிடலாமா? என் கண்ணில் தூசி பட்டா கூட அவரால் தாங்க முடியாது. அவரை எப்படி விட்டுட்டு வர்றது? இங்க பாரு பாரதி, அன்னைக்கு நான் கை குழந்தையோட அனாதையா நின்னப்ப அவர் தானே எனக்கு கடைக்கல கொடுத்தாரு. அந்த நன்றி எப்படி நான் மறக்கணும்? வா வா வா. ஏண்டிமா, நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு. உங்க வீட்டுல கொடுத்துட்டு இருக்கிற பாட்டு தான் இப்படி பண்ணிட்டோம். அவன் மட்டும் என் கையில மாட்டணும், அவன் கொண்டு நோண்டிடுவன். நோண்டி ஆத்தடி கண்ணு மேல குறியா காலங்கள. பாண்டி, ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா, உள்ள சகனம் சரியில்லாம இருக்கு. நீ போ. வர்றேன். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள், வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா. தெரியும்யா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போ. வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. பாடி வாடா. யோ, நீ எப்ப அங்க குத்துறனா? நல்ல வாடா. இந்த பார் லவ் லெட்டர். இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைட்ட விட்டா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா, உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ. இனி உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போய் என்ன அங்க பாரு. அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப? நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்றேன்? பட்ட பகல்ல பங்கன் நடக்கிறது. இதுல எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்டா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா. போடா. போறண்டா போறண்டா. இப்ப பாறா. போடா. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லு, வந்தானா வகுந்துருவேன் வகுந்து. ஏய், உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. அவ்வளவுதான், அப்பவே தீர்ப்பு. ச்சே, கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்குடா என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாய் குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி, என்னாச்சு? அண்ணே, குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவள கடிச்சவனுக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஹாய் காயத்ரி, ஹாப்பி பர்த்டே. Thank you aunty. காயத்ரி, உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். ஹாய், சூப்பரா இருக்கு அங்கிள். பிடிச்சிருக்கா? திறந்து விடு. ஐயோ, திறந்து விடுறதா? திறந்து விட்டா பேர்ட்ஸ்லாம் பறந்துடுமே. பேர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். பரவாயில்ல, திறந்து விடு. வேண்டாம் அம்பி, இப்படி பாப்பா கையில லவ் பேர்ட்ஸை கொடுத்துட்டு அத போய் திறந்து விட சொல்றியே, இதுதான் உன்னோட கிஃப்டா? மாமி, காயத்ரிக்கு என்னோட கிஃப்ட் இந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல, இதுகளோட சுதந்திரம். காயத்ரி, நீ திறந்து விடு. ஒரு மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டுட்டு மல்லு கட்டினா பல்லு விடாம என்ன பண்ணும்? தமிழ் படம் பார்த்து பார்த்து கிஸ்னா என்னன்னு தெரியல. இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. நீ ஒளிரடமா? நான் 1/2 மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒளிரடங்கிற.
சரி பாட்டு என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் அங்கிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். நான் இந்த இடத்த விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிச்சு இருக்கு. அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி இங்க வாடி. கூப்பிடு கூப்பிடு, யார வேணாலும் கூப்பிடு. ஆனா நான் இந்த இடத்த விட்டு நாங்க மாதிரி தெரிஞ்சுக்க. யோ நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து ஒப்ப பண்ற? யார் நான் நம்புறேனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா உங்களுக்கு? இதெல்லாம் உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தான் பரம்பரையில சேர்த்து கட்டின விடாது. இரு அரிசி மூட்டைய திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆடா அதுக்கு பாப்பா. எது அரிசி மூட்டைய திருடுனா? கூப்பிடு கூப்பிடு. உன் ஆளுங்களையும் கூட்டி வா. என் சொந்த காலையில கூட்டி வரேன். யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம். போ பாக்கலாம். சீப்பா குரங்க. நீ குச்சி குரங்கு, இவன் குண்டு குரங்கு. போங்கடி ரெட்ட குரங்குகளா? யார் குரங்குங்கற? நீ தான் மனுஷ குரங்கு. நீ குரங்கு, உங்க அப்பா குரங்கு, உங்க குடும்பமே குரங்கு. குரங்கு பிறந்த குரங்குகளா? அச்சிப்பா நீ போ போந்தா கோழி. இங்க வாங்களே. கூட்டி வாங்கடி, யார வேணாலும் கூட்டி வாங்கடி பாப்போம். உன்னை போக சொன்னா போவே மாட்டேங்கறான். யாரு? இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளிய. ஆகா. மாட்டியா? வாடா. பயவுலயே மறுபடியும் அதே புளக்க பாட்டியை கூட்டி வந்து புளக்கறக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. ஐயோ! ஐயா. டேய்! ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதானடா? அது என்ன கூறு கட்டத்தனமா ஏன்கிட்ட வந்து மோதுறீங்க? ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்போ உங்களுக்கு தானே நோஸ் கட்டு. என்னடா எங்களுக்கு பவர் பட்டுண்டோ, அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்ன. டேய் டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்னது சிரிப்பு வருமா? ஏய் உன்ன அட பாவி பயவுள்ள. ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பியை விட்டு கூடயே கூட்டி போயிட்டா. கொலகார பயல. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? இதானடா இன்னைக்கு நம்ம ரைடு பண்ண போற தெருவு. ஆமா ஆண்டவரே, இதான் பாரு இருக்குது. மொத்த வீடு 31. அப்ப ஒத்த வீட்டை மட்டும் விட்டு மத்த வீட்டுக்கு பூரா வெளியில பூட்டப்பட்டு பூட்டு. ஆண்டவரே, என்ன கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு டவுட். ஒயிட் அவுட். திருட போற ஏரியாலாம் திருட விட்டு மத்த வீடுகளை பூட்ட சொல்றீங்களே, அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம கத்தியோட ஒரு வீட்டுக்குள்ள போவோம். அப்பதான் ஒரு பொண்ணு வருவா. கத்திய பார்த்தவன கற்பழிக்க போறோம்னு நினைச்சு கத்துவா, கதறுவா. உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட ஐயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மள கையங்களமா பிடிச்சு விடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றா. அதுக்கு தான் அந்த பூட்டு பூனை மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். போ போய் பூட்டா போறான். எல்லா பூட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பயம் வெளியே வரப்படாது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஐ சி. தேங்க் யூ. இப்ப நான் திருட போறேன். அப்படி இந்த வீடு தானே? என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற. எதுக்கு வந்து வெளிய முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஏன்னா ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து. திருடன் 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 திருடன். ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடியல. முடிஞ்சாலும் எவனு வரமாட்டான். கலட்டு. என்ன பாவாடைய கலட்டுற? நீங்க தானே கைட்ட சொன்னீங்க. ஐ ஆம் நாட் பேட் மேன். நான் கலட்ட சொன்னது செயின கலட்டு. என்ன ஒருத்தனை கூட காணா? என்ன எந்த பிடியும் இல்லாம அந்த இடத்துல தொங்குறானுங்க. எம்மாடி இம்புட்டு பேரு எங்க கடந்து வந்தாங்க? ஏண்டா என்னடா போகும்போது அமைதி பூங்காவா இருந்துச்சு, இப்ப அலைகடலான கூட்டம் திரண்டு வந்திருக்கு. கத்தியத்து போனல அது போய் குத்த வேண்டியதானே? இப்படி கத்த விட்டுட்டு ஊரை கூட்டியா? நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னனால எங்களை அடிக்காம விட்டாருங்க. ஆண்டவா, என்ன பாக்குறேன்? வந்து ஃபைட்டிங் பண்ணி காப்பாத்த ஆண்டவா. ஃபைட்டிங்கா? உனக்காக தான் வெயிட்டிங். வெயிட்டிங்கா? ஆமாயா. போ. அம்மா. டேய், நீதான் இவனுக்கு ஆண்டவரா? உன்னை பேண்டவராக்குறடா. போடா உள்ள.
அப்படியெல்லாம் ஒதுங்க கூடாது. எல்லா விஷயத்திலயும் ஒண்ணா இருக்கும். நம்ம ஆளுகளை உள்ள வாங்க, இவனுங்களுக்கு பொங்க வச்சிருவோம். அம்மா நீங்க ஒரு ஆளே நல்ல பால் மாடு மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னென்ன பண்ண போறாங்க? மொய் எழுத போறாங்க. எனக்கே எண்டுல தான்டா தெரியும். எடுவட்ட வேலை போடா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவன், தொலைச்சு போடா. இனிமேல் தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? அம்மா ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூக்குது. இவனுங்க எங்க இருந்து வந்தானுங்க? எல்லா வீட்டுக்கும் கொல்ல பக்கம் இருக்கு. கொல்ல பக்கம் இருக்கா? ஆமா, இது எந்த ஏரியா? அக்கிரகாரம் ஆண்டவரே. அக்கிரகாரமா? ஐயோ, அக்கிரகாரம்னாவே அடுத்த தெரு வரைக்கும் 5-6 வாசம் வச்சிருப்பாங்களே. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, அக்கிரகாரங்கிறனால அடியோட விட்டுட்டானுங்கடா. வேற தெருவா இருந்தா கொத்துக்கறி போட்டு குஸ்கா கட்டி இருப்பாங்கப்பா. தூங்கிட்டீங்களா? நீதான் எப்போதும் அவரை பத்தி குறை சொல்லிட்டே இருப்ப. என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இவ்வளவு செலவு பண்ணி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு பாத்தியா? எங்கடி போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் இருக்கு. நாளைக்கு என் வண்டி உனக்காக அங்க வெயிட் பண்ணும். அதுல ஏறின மறு நிமிஷமே உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கட்டுவேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, போயிட்டு வந்துடுறேன். அம்மா, அண்ணாச்சி வண்டி அனுப்பியிருக்காரு. ஹலோ, என்னாச்சு? அண்ணாச்சி அம்மா கிளம்பிட்டாங்க. அப்படியா? நல்லது. அப்புறம் என்ன, ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிடு. சரிங்க அண்ணாச்சி. கொஞ்ச நேரம் பொறுமையா. ஐயரே, அண்ணாச்சி ஒண்ணு கிளம்பிடுச்சா? வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க. சரி சரி. டேய், யாரா போன்ல? உன் புருஷன் திருட்டு கல்யாணம் பண்ணி போறானா? என்னடா சொல்ற? நம்ம கேகே நகர் பிரான்ச் ஹோட்டலுக்கு தான் அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. எவடா அவ? அதான் தாலி கடமை குடும்பம் நடத்திட்டு இருக்காருல அந்த பொம்பளையோட பொண்ணு. ஐயோ, நடக்க கூடாதுடா. நம்ம குடியே முழுகி போயிடும். எப்படியாவது அவளை தூக்கிட்டு வாடா. ஏய், அவளை போய் இழுத்துட்டு வாங்கடா. சரிங்க. ஏய் வாங்கடா. ஏய் இறங்கி இறங்கி. கையை பிடிக்கிற எதுவட்ட குரங்கு போல விரே கையை. காப்பாத்துங்க. ஐயோ தம்பி, இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. ஏய், வாயை பத்தி தூக்கிட்டு வாடா அவளை. சரிங்க. போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இது எங்க அப்பா கட்டிக்க போறானா? ஆ, சரி சரி, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. தூக்குங்கடா. உள்ள கொண்டு வா. அம்மா, இவதான் அப்பாவை மயக்கனவ. என்ன இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? இவளா? இவன்டா அப்ப எதுவும் தெரியும்? ஏண்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா, கரு கருன கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ, இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே. என்ன ஆக போதோ? அம்மா, இவள ரூம்ல வச்சு பூட்டிடுவோம். கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய் டேய் டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவளை பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவளை தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிறப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியாட வச்சிருக்காருன்னு இருந்தோம். இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. ஏய், அம்மா, ஏதோ சொல்ல வரா. வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிடுவாடா. கருவாச்சி விட்டா பறந்து போயிடுவா. கட்டுறா தாலிய, கட்டுறா.
ஏய் ரொம்ப கத்துற கொமட்லயே குத்துவேன். ஏன் புள்ளைய முதல்ல தாலியை கட்டுறான். ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. டேய் என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி. தூக்கிட்டு போ. டேய் நீங்க எங்கடா போறீங்க? போங்கடா. ஐயோ என்னடா கண்ணா என்னாச்சு? உள்ள போட மாட்டேன் மல்லு கட்டி இஷ்டத்துக்கு போட்டு பெதி பெதி வச்சுக்கிறான். ஐயோ கேட பயலே. டேய் அவ கை கட்டு வாய் கட்டலாம் அவுத்து அன்பா அனுசரணையா பேசுனியா? அதுக்குள்ள அவ கண்ட எடுத்து மெதிக்கிறான்னு சொல்றல. ஐயோ அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானடா. நல்ல காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். டேய் நான் பக்குவமா பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா வா. புரியுது? அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு? அம்மா ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? ஆம்பளடா. உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா? இன்னைக்கு அதுல டவுட் உனக்கு? சொல்ல கேட்கல இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேடா போட்டனா உடந்துரும். டேய் நீ வெளியில வா. உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. ராஸ்கல் பாவி சிரிக்கி மக்கா. உள்ள வந்து கண்டத்துல என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. கமா. எஸ் பாஸ். டேய் டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே ஆண்டவரே என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணுமே சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ஆண்டவா இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க கையை கழுவணும். அழுகுன கைதான்டா. உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் எல்லாரும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. டேய் இருங்க. இப்ப திருட வந்திருக்குமா தேவசன ரத்தம் வந்திருக்குமாடா? ஆண்டவா அந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிரணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப தரங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலிச்சாவி போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. லெஜெண்டடா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை பிடிக்க வந்திருக்கோம். பிடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா சொக்கி. சுத்தி பார்க்கவா? சைடுல பாரா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவாடா. என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை. கிளம்புவோம்.
ஏறா உடனே நிமித்திடுவாரு. குருவியை கூட சுட்ட கிடையாது, அப்ராணி சப்ராணியை பார்த்த உடனே நீட்டுறது. இன்னும் என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க சார். நான் சொன்ன ஏறிட்டேன் சார். அப்புறம் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர்றா என்னத்த பாக்க, அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க. போட்டா போட்டு போலீஸ் வேலையே ஒட்டிருக்கீங்களா? இனிமே நான் கொள்ளக்காரன் கொலகாரன்டா.